தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி மீண்டும் நடைபெற தீவிர முயற்சி மேற்கொண்ட அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மாவுக்கு பல்வேறு தரப்பினரும் நன்றி தெரிவித்துள்ளனர். சின்னம்மாவின் முயற்சியால் தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கு முழு சட்ட பாதுகாப்பு கிடைத்திருப்பதாக அவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். தமிழர்களின் பாரம்பரிய கலாச்சார பெருமைகளின் அடையாளமான ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை நடத்த ஏதுவாக மத்திய அரசு உடனடியாக அவசர சட்டம் பிறப்பிக்க வேண்டும் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மா பிரதமருக்கு கடிதம் எழுதினார். இதனைத் தொடர்ந்து சின்னம்மா அறிவுறுத்தலின்படி முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் டெல்லியில் பிரதமரை சந்தித்து அவசர சட்டம் கொண்டுவர வேண்டியதன் அவசியம் குறித்து வலியுறுத்தினார். மேலும் கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சின்னம்மா ஆணைக்கு இணங்க மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், இந்திய குடியரசுத் தலைவர் ஆகியோரை சந்தித்து ஜல்லிக்கட்டு அவசர சட்டம் குறித்து வலியுறுத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை மீண்டும் நடத்துவதற்கான அவசர சட்டம் தமிழக அரசால் பிறப்பிக்கப்பட்டது. இதற்குரிய சட்ட முன்வடிவும் தமிழக சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்டு ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதற்கான முயற்சிகளை தீவிரமாக மேற்கொண்ட அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மாவுக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டும் நன்றியும் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்கான சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட உறுதுணையாக இருந்த சின்னம்மா அவர்களுக்கு மிக மிக நன்றி. தமிழக சட்டமன்றத்தில் ஜல்லிக்கட்டு தொடர்பான சட்ட வடிவை கொண்டு வருவதற்காக உதவி புரிந்த சின்னம்மா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவர்களின் இந்த எழுச்சி மிகுந்த ஒரு அறப்போராட்டத்தினால் தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பாரத பிரதமரை வலியுறுத்தி காட்சிப்படுத்தப்பட்ட விலங்குகள் பட்டியலிலிருந்து காளையை நீக்கி அவசர சட்டத்தை கொண்டு வந்தார். அது நேற்று சட்டசபையில் மசோதா நிறைவேற்றியிருக்கு. இதன் மூலியமாக ஜல்லிக்கட்டு தடை மீதான முழு தடையும் நீங்கிருச்சு. தமிழக அரசுக்கு மிகுந்த நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்து இந்த நேரத்தில் கடமைப்பட்டிருக்கிறோம் மாணவர்களாகிய நாங்கள். இளைஞர்களின் அறவழி போராட்டத்திற்கு தமிழக அரசு முழு ஒத்துழைப்பு கொடுத்து சட்டமன்றத்திலே அவசர சட்டத்தை ஒருமனதாக நிறைவேற்றிய தமிழக அரசுக்கு நன்றி. இந்த ஜல்லிக்கட்டு நடப்பதற்கு உறுதுணையாக இருந்த சின்னம்மா அவர்களுக்கும் மற்றும் தமிழ்நாடு அரசுக்கும் எங்களது மாணவர்களும் இளைஞர்களும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த ஒரு வார காலமாக தமிழ்நாட்டில் மாணவர்கள் பழக்கம்போல் ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என தீவிரமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அதற்கு தமிழக அரசு செவிசாய்த்து மத்திய அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி புதிய சட்டத்தை இயற்றி தமிழ்நாடு முழுவதும் மாணவர்கள் விரும்பியது போல் ஜல்லிக்கட்டை நடத்தியுள்ளனர். அரசு தீவிரமாக முயற்சி செய்து ஜல்லிக்கட்டு நடத்தியதற்காக அரியலூர் மாவட்ட வழக்கறிஞர்கள் சார்பில் தமிழக அரசுக்கு நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.